பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. தேனியில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் அவர் மீதான குண்டர் சட்டம் திரும்ப பெறப்பட்டது என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, விவரம். கோபால், யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிரான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடி அவருடைய தாயார் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் மீதான இந்த குண்டாஸ் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டு விட்டதாக தமிழக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கஞ்சா விட்டதாக அவர் மீது ஒரு குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெண் போலீஸை அவதூறாக பேசியதாகவும் அவர் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அவருக்கான ஜாமீன்கள் வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அவர் மேல் பதியப்பட்டு அதன் மீதும் குண்டாஸ் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கஞ்சா விற்றதாக பதியப்பட்ட இந்த வழக்கின் மீதான விசாரணை மற்றும் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவருடைய தாயார் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று வாதத்திற்கு வரும்போது நேரடியாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் மீதான குண்டாஸ் சட்டம் என்பது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று வாதத்தின் போது தெரிவித்திருக்கிறார். எனவே வழக்கு விசாரணையின் போது சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் சட்டம் திரும்ப பெற்றிருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அந்த விளக்கத்தை ஏற்று இந்த குண்டாஸ் ரத்து செய்வது மட்டுமல்லாமல் இந்த வழக்கையும் முடித்து வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதுக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் இல்லை என்றால் அவரை உடனடியாக பிணையில் விடுதலை செய்யலாம் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில அவர் மீது வேறு ஏதேனும் வழக்கு சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பதியப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக போலீசார் விசாரித்த பிறகுதான் அவர் பிணையில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவருடைய தாயார் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு தகவல் தெரிவித்ததை அடுத்து அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதும் இந்த வழக்கை நீதிபதி முடித்து வைத்திருப்பதும் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.